ஒரு வில்லேஜுக்கு பக்கத்தில் ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் ஒரு மான்ஸ்டர் வாழ்ந்துக்கிட்டு வருது. அந்த மான்ஸ்டரும் இந்த ஊர் மக்களும் பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இதை பார்த்த ஒரு 4 பேருக்கு பயங்கர ஒரு பொறாமை. இவங்களுக்குள்ள சண்டை உருவாக்கணும் அப்படின்ட்டு இந்த மான்ஸ்டர் உங்களை கொல்றதுக்காக தான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி நடிக்குது அப்படின்ற மாதிரி கலகம் ஊட்டுறாங்க. இதனால அந்த ஊர் மக்களுக்கு பயங்கர பயமாயிடுது. அந்த மான்ஸ்டரை அந்த காட்டுக்குள்ளே அடித்து தரத்திடுறாங்க. ஒரு துறவி அந்த காட்டு பக்கம் போய்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு அழுகிற சத்தம் வந்து கேட்குது. யார் அழுகிறது அப்படின்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அந்த மான்ஸ்டர் இந்த விஷயம்லாம் வந்து சொல்லுது. நான் அவங்க கிட்ட உண்மையிலே வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தேன், அவங்க அதை புரிஞ்சுக்கல அப்படின்ட்டு அந்த மான்ஸ்டர் வந்து சொல்லுது. அதுக்கு அந்த துறவி வந்து சொல்றாரு, நான் வந்து இப்படி இருக்கணும், நான் வந்து இதை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து உன்னோட கையில் இருக்கு. மற்றவங்க இப்படி இருக்கணும், மற்றவங்க என்கிட்ட இப்படி தான் வந்து பேசணும் அப்படின்றது கண்டிப்பாக உங்க கையில் இல்லை. எப்பவுமே நம்ம கையில் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படுறது அது ஒரு முட்டாள்தனம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த துறவி அங்கேருந்து போறாரு. இந்த மான்ஸ்டருக்கும் ஏதோ ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி இருக்கு.